நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பேசி ஆழமான படுகொலி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் தந்திரமானவள், ஸ்திரீயானவள் தந்திரமானவள். ஸ்திரீன்னு நம்ம ஸ்திரீன்னு எடுத்துக்க கூடாது. ஸ்திரீங்கிறத நம்ம பாவம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். அந்த பாவங்கிறது தந்திரமானது. எப்படி ஒரு மனிதனுக்குள்ள போய் தந்திரமா நுழையலாம், எப்படி அவனை வாழ்க்கையை கரைப்படுத்தலாம் என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பாவம் நம்மளை சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் முதலாவது பெயர் பேசி, பரஸ்திரி, இப்படி என்று ஆண்டவர் விலைக்கு கொடுக்கிறார். அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே கொலைபாதகரை எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை! நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை, அந்த ஸ்திரீயை பருகிறதுனால், அந்த ஸ்திரீயானவளை, அந்த பாவத்தை பருகிறதுனால் நம்ம வருகிற துன்பங்கள், வேதனைகள், சுரணை இல்லை. என்னை அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அதுல பாரு, நீ நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு